Hi guys, good morning. This is Saranya. I'm happy to integrate it with an academy. Let us crack TNPSC with an academy, India's largest platform. And about myself, I finished my MA and MBA. I have 5 years experience as assistant professor and 2 years experience in TNPSC and UPSC. I've written mains 2 times. And so if you know what is an academy, you'll get a daily live classes. அதில் வந்து நீங்கள் எஜுகேட்டரோட சாட் பண்ணலாம், டிஸ்கஷன்ஸ், டவுட் கிளியரிங் செஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து whatever ongoing task will be there. அதுக்கப்புறம் structured courses will be given to you. Structured courses என்னன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான courses that is framed out of in structure. அதில் வந்து நீங்கள் உள்ளே போகலாம். அதுக்கப்புறமா வந்து குரூப் 1 குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 என்னென்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றாப்புல சிலபஸ் அண்ட் which thing you have to give importanceன்னு பார்த்து அதுக்கு கொடுப்பாங்க. அண்ட் லைவ் டெஸ்டஸ் இருக்கும், அதுக்கப்புறம் குவிசஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் ஆக்சஸ். யூ கெட் அன்லிமிட்டெட் ஆக்சஸ் டு தட் சப்ஸ்கிரிப்ஷன். அப்படின்னா என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா லைவ் கிளாஸஸ் இருக்கும். அந்த லைவ் கிளாஸஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் கெட் டவுன்லோடட் அண்ட் யூ கேன் மேக் இட் அ ரிவிஷன் அல்லது அந்த கிளாஸஸை பார்த்துக்கலாம் ஃப்ரம் வேர் எவர் யூ வாண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் இன் அகாடமி அண்ட் these are some of the top educators in academy. இவங்களுக்குலாம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது அண்ட் அதில் நீங்கள் வந்து you can gain knowledge from them. They are also an online and offline teachers. அதுக்கப்புறமா யூ ஹேவ் டிஎன்பிஎஸ்சி கோர்சஸ் இன் அ ப்ராப்பர் ஷெடியூல் மேனர். அது எப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து they have given you new syllabus இல்லையா, they have provided you new syllabus for group 1 and group 2 மெயினாக வந்து பிலிம்ஸுக்கு. ஸோ அதில் வந்து they have scheduled history as 30 courses, general sciences 15 courses, current affairs 13 courses, polity 12 courses, economy 11, geography 10, general mental ability 8 courses, preparation strategy 7 courses, quantitative aptitude 4 courses. ஓகே, ஸோ இதில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 3 courses கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயினாக they have allocated for 8th and 9th unit. நீங்கள் சிலபஸ் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கேற்றாப்புல they have provided you batch courses 1 இருக்குது, languages 1 and reasoning courses 1. ஸோ இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் ஓரியன்டாக ஃப்ரேம் அவுட் பண்ணது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து டிஎன்பிஎஸ்சி சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளே வந்தோன்னா அன் அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் யூ ஹாவ் 1 month, 3 months, 6 months, 12 months and 24 months. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த யூ கேன் நாட் study for 1 month, 3 months, 6 months is not enough. You have to be in a track for 1 year. அப்போ தான் நீங்கள் வந்து ஈஸியாக எக்ஸாமுக்குள்ளே போக முடியும், கிளியர் பண்ணி உள்ளே போக முடியும். அண்ட் அதுக்கு வந்து 1 month subscription is 7,000. and if you use my code SRG10 you will have a 6,300 rupees, that is 10% off. அண்ட் அதுக்கப்புறமா 2 year subscription அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 12 months அப்படின்னா 7,000 மட்டும் தான் பே பண்ணுறோம். இப்போ அதோட ப்ளஸ் 1 month, that is 1,400 rupees பே பண்ணிங்கன்னா you can get 2 year subscription. அதாவது 1 year சப்ஸ்கிரிப்ஷனோட ப்ளஸ் 1 month பண்ணோன்னா 2 year சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது. ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா 8,400. நம்ம அதுக்கு வந்துட்டு 10% டிஸ்கவுண்ட் என்னோட ப்ரோமோ கோட் SRG10 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 7,560 கிடைக்கும். ஸோ அது எங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் உங்களுக்கு அப்டேட்டட் கிளாஸஸ் எல்லாம் வரும், லைவ் கிளாஸஸ், அதுக்கப்புறம் டிஸ்கஷன், கொஷின்ஸ், ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ் எப்படி எப்படி இருக்கும் எல்லாமே they will provide you and it's easy for you to get into the TNPSC exams. and now இப்போ நான் வந்து ஏற்கனவே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் என்னோட கிளாஸில் பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் கிளாஸில் யூ ஹாவ் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் நடத்தினேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஃபர்ஸ்டில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ப்ரீவியஸ் கிளாஸில் நான் என்ன எடுத்துனான்னு ஒரு ஓரலாக சொல்லிடுறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட்டம் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ இந்த ஆட்டம் அப்படின்னா என்ன, ஏற்கனவே ப்ரீவியஸாக சொன்னேன், என் எலிமெண்ட் விச் கேனாட் பி ஃபர்தர் டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு தான், அதுக்கு பேர் தான் ஆட்டம். இதை முதல்ல கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா க்ரீக்கில் டெமோக்ரட்டஸ். இவர் தான் முதல்ல மேட்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு, தட் இஸ் ஆட்டம் அப்படின்றது இருக்குன்னு சொன்னார். அண்ட் இதில் வந்துட்டு 400 BCயில் கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இதை தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுறது 1803 ஜான் டால்டன்றவர் தான் ப்ரூவ் பண்ணார்.
and he proved there is an atom which cannot be further dividable. Okay, destructible அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஸோ மேட்டர் அப்படின்னு நுழையிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன், யூ ஷுட் நோ அபவுட் திஸ் ஆட்டம். ஸோ ஆட்டம் இப்படி இருக்குது, ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு கிளாஸ்லேயும் மேட்டர் எலிமெண்ட் காம்பனன்ட் படிக்கும்போது தெரியாமல் போகக்கூடாது. திஸ் இஸ் ஆட்டம், திஸ் இஸ் ப்ரோட்டான், நியூட்ரான், நியூக்ளியஸ், this is nucleus, and this is electron. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான் அப்படின்றத கண்டுபிடிச்சவர் யார்? ஜே தாம்சன். ப்ரோட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் யாருன்னா தட் இஸ் கோல்ட்ஸ்டீன். அண்ட் இது வந்து கோல்ட்ஸ்டீன் ஃபைண்ட் அவுட் பண்ணது இட் இஸ் அ பாசிட்டிவ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. அதே இதை ப்ரோட்டான்னு பேர் பண்ணவர் வந்து ரூதர்ஃபோர்ட். ப்ரோட்டான் அப்படின்னு பேர் வச்சவர் ரூதர்ஃபோர்ட். அண்ட் நியூட்ரான் அப்படின்ற பேர் கொடுத்தவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணவது சார்விக், ஜேம்ஸ் சார்விக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு ஆட்டம்குள்ளே ஒன்று இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் வந்துட்டு ரூதர்ஃபோர்ட். ஓகே, ஸோ இவங்க தான் இம்பார்ட்டண்டான ஆள். அண்ட் இவங்களோட டீட்டெயில்ஸ் எப்பவுமே தெரிஞ்சுட்டு படிங்க. ஸோ ரூதர்ஃபோர்ட், ஜே தாம்சன், சார்விக், கோல்ட்ஸ்டீன், அப்புறமா ரூதர்ஃபோர்ட்ன்றவர் நேம் பண்ணது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பிஃபோர் யூ ஆர் கெட்டிங் இன்டு இட். அப்புறம் நான் போன கிளாஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் என்ன சொன்னேன், ஆட்டம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மேட்ரு வந்து வி ஆர் டிவைடிங் இன்டு 2 டைப்ஸ். ஓகே, ஸோ மேட்டர் அப்படின்றது வந்து நம்ம ரெண்டாக பிரித்தோம், ஒன்று பியூரு, இன்னொன்று impure. So the pure வந்து திரும்ப we are divided into 2. This is element and this is component. And இதையும் திரும்பி பிரிக்கிறோம், அதை நான் இனிமேல் சொல்கிறேன், homogeneous and heterogeneous. ஓகே, இது மாதிரி ஐட்டம்ஸ் பிரிக்குது. ஸோ வாட் இஸ் எலிமெண்ட்? ஓகே, எலிமெண்ட்டையும் நம்ம ஃபர்தராக 3ஆக பிரிக்கிறோம். திஸ் இஸ் மெட்டல், திஸ் இஸ் நான் மெட்டல் அண்ட் திஸ் இஸ் மெட்டலாய்டு. ஓகே, ஸோ நான் ப்ரீவியஸ் கிளாஸில் வாட் இஸ் மெட்டல் அப்படின்னு சொன்னேன். மெட்டல் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஹார்டஸ்டான சப்ஸ்டன்ஸ், ரொம்ப பிரைட்டஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இது வந்து எல்லாமே மேக்ஸிமம் சாலிடாக தான் இருக்கும். மெட்டலில் லிக்விட் ஸ்டேஜில் இருக்கிற ஒரே ஒரு எக்ஸப்ஷன் வந்து மெர்க்குரி அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் வாட் ஆர் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ், அதை நான் கிளாஸில் சொன்னேன். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஹார்டு, டக்டபிலிட்டி, அப்புறமா வந்துட்டு மியாலபிலிட்டி, அதுக்கப்புறமா வந்து ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் லஸ்டர் எப்படி இருக்கும், அதுக்கப்புறமா லிக்விட் ஸ்டேஜில் இருக்குமா, என்ன இது, இதில் ஒவ்வொரு கேஸ்லேயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸாக சொன்னேன். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ணுறதுக்கு. தென் நான் மெட்டல் அப்படின்னா ஆப்போசிட் டு மெட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அ வெரி சாஃப்ட் இன் நேச்சர் அண்ட் இட் இஸ் நாட் ஷைனி இன் அப்பியரன்ஸ். ஸோ அது மியாலபிள், டக்டபிள் இல்லை, அதோட சவுண்ட் எப்படி இருக்கும். ஸோ தேர் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். மெட்டலாய்டு அப்படின்ற விஷயம் வந்து ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கும், மெட்டலும் இருக்கும் நான் மெட்டலும் இருக்கும். தட் இஸ் அர்செனிக், ஆன்டிமோனி, போரான், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மெட்டலாய்டு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸில் காம்பனன்ட் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் we are getting entry into wet compounds. ஸோ compound is a pure substance that is formed. எலிமெண்ட்டும் அப்படிதான், இட் இஸ் ஆல்சோ a pure. ஏன்னா இது ரெண்டுமே வந்து பியூர் கண்ட்ரோலில் தான் வருது, ரைட்? இது ரெண்டுமே பியூர் கண்டரில் தான் வருது. ஸோ எலிமெண்ட் அண்ட் காம்பனண்ட் ரெண்டுமே பியூர் சப்ஸ்டன்ஸ்லேருந்து தான். ஆனால் எலிமெண்ட்டும் பியூர் தான், காம்பனண்ட்டும் பியூர் தான். ஸோ காம்பவுண்ட் இஸ் a pure substance that is formed when two or more or elements combine when the atoms of two or more elements combine chemically. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, H2O அப்படின்னா there should be a bonding between H and O. இந்த பாண்டிங் இருக்கணும், அப்போ தான் they can form H2O. இந்த பாண்டிங் இல்லை அப்படின்னா we cannot do. நான் எப்பயும் சன்ல கோரில் சொன்னேன், தட் இஸ் நியூக்ளியர் ஃபிஷனில் சொன்னேன், இந்த லைட்டர் கோரும் இந்த லைட்டர் கோரும் சேரணும் அப்படின்னா தேர் ஷுட் பி 10⁻7 to 10⁻9 டெம்பரேச்சர் நீங்கள் உள்ளே அப்ளை பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களால் வந்து இது ரெண்டையும் ஒன்றிணைக்க முடியும், கெமிக்கலி பாண்டடாக ஆக்க முடியும். அப்படி இல்லைன்னா பாண்டட் ஆக்க முடியாது. ஸோ when the atoms of two or more elements
ஒவ்வொரு எலிமெண்ட்ஸில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா, ஓகே, combine chemically defined properties. So compounds exhibit the properties of entirely different from the properties of the constituent element. So எலிமெண்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம், எப்படி இருக்கோ அதோட குணத்தை காமிக்கும். ஆனால் காம்பவுண்ட் வந்து அப்படி கிடையாது, entirely different from the properties of their constituent element. Okay, for example, the atom of the element of hydrogen and oxygen combine chemically in a fixed ratio to form a compound water. So water does not have the exact same properties as ஹைட்ரஜனும் கிடையாது, ஆக்சிஜனும் கிடையாது. ஸோ H2O அப்படின்னு கம்பைன் ஆகும்போது இங்கே ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டிஸும் இல்லை, ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டிஸும் இல்லை, இது தனியாக வாட்டர்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடுது. ஸோ இப்போ சல்ஃபர் S4 சல்ஃபர் S4 அப்படின்னா இது சல்ஃபரோட குணநலங்களை மட்டும்தான் வச்சுருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் அதோடது மட்டும்தான் இருக்கும். பட் ஹெச் அப்படின்றது அதோட ப்ராப்பர்ட்டியை வச்சுருக்காது, அண்ட் ஓ அப்படின்றதும் அதோட ப்ராப்பர்ட்டி இல்லை. ஸோ டோட்டலி டிஃபரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் வாட்டர் வந்து எக்ஸிஸ்டஸ் லிக்விட்னு வச்சுக்கோங்க. In room temperature, water exists as liquid, while hydrogen and oxygen exist as gas. This is the thing. Okay, also oxygen support fire, whereas water is used in fire extinguisher. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ வந்து ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுமே கேஸ் தான், ரைட்? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தனித்தனியாக இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் நம்ம கேஸ்ன்னு சொல்லுவோம். அதே இது H2O அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்? லிக்விடுன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த திங். ஓகே, ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக இருந்தால் அது கேஸு, H2Oவாக இருந்துச்சுன்னா அது லிக்விட். ஆல்சோ ஆக்சிஜன் வந்து என்றைக்குமே சப்போர்ட் ஃபயர். ஆக்சிஜன் வந்து ஃபயர் எரியறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே இது H2O வந்து ஃபயரை வந்து எரிக்க விடாமல் தடுக்கும். ஓகே, ஸோ சிமிலர்லி காமன் சால்ட் வந்து சோடியம் குளோரைடு வந்து அஸ் அ காம்பவுண்ட். இப்போ தனியாக சோடியமும் உப்பு வேணும் அப்படின்னா NaCl யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த உப்பை வந்து தனியாக நம்மளால் எடுத்து என்ன பண்ண முடியாது, எண்ணெயை தனியாக எடுத்து போட முடியாது, Cl தனியாக எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் தான் சாப்பாடுக்கு போட்டுக்க முடியும், லைக் தட். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ், பட் ஆனால் கம்பைன் ஆகும்போது வேறு ஒரு குவாலிட்டியை டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை வெளிப்படுத்தும். இட் இஸ் யூஸ்ட் இன் அவர் ஃபுட், வேறு சோடியம் அண்ட் குளோரைட் அண்ட் chlorine ஆர் பாய்சன் அண்ட் ஆர் அன்சேஃப் ஃபார் கன்சப்ஷன். ரெண்டையும் தனித்தனியாக வேறு ஒரு ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ பாய்சன். ஸோ சோடியமும் குளோரைடும் கரெக்டான காம்பினேஷனில் உள்ளே போச்சுன்னா தான் தட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். வேறு ப்ரொபோர்ஷனில் உள்ளே போச்சுன்னா அதுவே பாய்சன். ஸோ a molecule of water composed of oxygen atom and 2 hydrogen atom, அதோட வால்யூம் என்ன 1:2, வால்யூம் ஆஃப் மாஸ் வந்து 8:1 by mass அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட். A compound is formed only when the constituent elements combine in a fixed proportion. நான் சொன்னேன் இல்லையா, இதுதான். ஹைட்ரஜன்னா 2 தான் இருக்கணும், 2 தான் இருக்கணும். வாட்டர்னா 1 தான் இருக்கணும். இதுதான் கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ்டு ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ ஃபிக்ஸ்ட் ப்ரொபோசிஷன். The properties of the compound are different from those of its constituent element. ஏற்கனவே சொன்னதான். A compound cannot be broken down by physical method. நார்மலாக உங்களால் broke down பண்ணவே முடியாது. This is because a compound is made up of different elements that are chemically combined. ஹைட்ரஜன் தனியாக, ஆக்சிஜன் தனியாக, Na தனியாக, Cl தனியாக. ஓகே, இப்படி பிரித்தாதான் மட்டும், இப்படி பிரித்தா ஈஸியாக உங்களால் பிரிக்கும். வாட்டர், ஒரு துளி வாட்டர் எடுத்து இதில் ஹைட்ரஜன் எது ஆக்சிஜன் எதுன்னு தனித்தனியாக பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. It cannot be physically separated method. So sodium chloride cannot be separated by physical methods such as filtrations. A compound can be separated into its constituent element by a chemical method only. This is the important thing. Compound separate பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கெமிக்கல் மெத்தடால் மட்டும்தான் உங்களால் செப்பரேட் பண்ண முடியும், வேறு எதனாலையும் உங்களால் செப்பரேட் பண்ண முடியாது. ஓகே, so this is the classification of compound. So organic compound and inorganic compound அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்? நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஆர்கானிக், இன்ஆர்கானிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வாட் இஸ் ஆர்கானிக் அண்ட் வாட் இஸ் இன்ஆர்கானிக்? ஓகே, ஸோ ஆர்கானிக் அப்படின்னா compound obtained from living sources such as plants and animals etc. are called as organic compound.
எந்த ஒரு வாழும் உயிரினத்தில் இருந்து நம்ம காம்பவுண்ட்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு பேர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, அப்போது வந்து பிளான்ட்ஸு, அனிமல்ஸ், இது எல்லாமே ஆர்கானிக். ஓகே, ஸோ நம்மளால் ஒரு ஒரு காம்பனண்ட் உயிரோடு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடியது எல்லாமே என்னதுன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், இது எல்லாமே வந்து இதை நான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, பிரெட்டு, கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆஸ் தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்னா அவங்க எல்லாருக்கும் தெரியணும், லிவிங் சோர்ஸ், இதுதான் கோட் வேர்டு. ரைட். Inorganic component obtained from the non-living sources such as rock, minerals, etc. are called as inorganic components. ஓகே, இப்போ ராக் அதாவது உயிர் இல்லாதது, அவ்வளோதான், சிம்பிள் தான். இது வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்லும்போது லிவிங், இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லும்போது நான் லிவிங். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவீங்க, பிளான்ட்டு, அனிமல்ஸு, இது எல்லாமே. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவீங்க, ராக்ஸு, மினரல்ஸு, இது எல்லாமே வந்து இன்ஆர்கானிக். ஸோ சாக் பவுடர்ஸ், இது எல்லாமே இதோட எக்ஸாம்பிள். ஸோ சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ காம்பவுண்ட் அண்ட் சாலிடில் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்கும். ஸோ வந்து சிலிக்கா, மண் பார்ப்பீங்க இல்லையா, இப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா சிலிக்கா கண்டென்ட் என்னென்ன இருக்கும் தெரியுமா, ஆன்சர்ஸ் தெரியாது, நம்ம படிச்சிருந்தா தான் தெரியும். ஸோ கொஷின்ஸ் மேபி சிலிக்கா கண்டைன், சிலிக்காவில் என்ன இருக்குது, சிலிக்கானும் ஆக்சிஜனும் இருக்குது. ரைட், இது ரெண்டும் தான் சிலிக்கா. இது வந்து ஒரு காம்பவுண்ட். அப்புறம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது வந்து காஸ்டிக் சோடா பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்டிக் பொட்டாஷ் எல்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின். இதோட காம்பினேஷன்ஸ் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னா பொட்டாசியம், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், இது மூணும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் இருக்குது. பொட்டாசியம், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் பேர்லேயே சொல்லிடலாம். நீங்கள் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்னா பேரில் சொல்லிடலாம், ஆனால் காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்ற பேர் கொடுத்துருந்தாங்கன்னா யூ கேனாட் ஆன்சர் தேட் இஸ் பொட்டாசியம், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். எப்படி பண்ணும் படித்தா தான் தெரியும். ஸோ காஸ்டிக் பொட்டாஷில் பொட்டாசியம் எழுதிருவீங்க, அந்த காஸ்டிக்கில் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்குது. அதே மாதிரி காஸ்டிக் சோடா அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, ஸோ அதில் என்ன இருக்குன்னா சோடியம், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ காப்பர் சல்ஃபேட் அப்படின்னா காப்பர், சல்ஃபர், ஆக்சிஜன் மூணு இருக்குது. காப்பர், சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன். சிங்க் கார்பனேட்னா கேலமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் கேலமைன் இஸ் நோன் அஸ் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். கேலமைன்னா என்ன அப்படின்னா சிங்க் கார்பனேட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன் லிக்விட். ஸோ வாட்டர் தெரியும், H2O, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரஜன், குளோரின், நைட்ரிக் ஆசிடும் லிக்விட் தான். அதில் என்ன இருக்கும், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன். அதுக்கப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன். அப்புறம் அசிட்டிக் ஆசிட், வினிகர், அதில் என்ன இருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இதை நம்ம படித்து தான் ஆகணும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆன்சர் பண்ணிடலாம், வாட்டர் ஆன்சர் பண்ணலாம். சப்போஸ் நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் ஆன்சர் பண்ணால் கூட அசிட்டிக் ஆசிட் வந்து கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தான் கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்றத யூ ஷுட் நோ. ஸோ திஸ் யூ ஷுட் ஒன்ஸ் go through பண்ணிட்டு தான் எக்ஸாம்குள்ளே போகணும். ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் கேன் ஈஸிலி அட்டென்ட். அண்ட் காம்பவுண்ட் இன் கேஸ். ஸோ இது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுக்குமே கம்பைன் பண்ணி தான் இந்த கிளாஸஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருக்குள்ளே எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வருது. அண்ட் எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸ் தனியாக எதில் வருதுன்னா கெமிஸ்ட்ரியில் வருது. ஸோ ரெண்டையும் சேர்த்து ஐம் டீச்சிங்கும். ஸோ ஈஸியாக எழுதிடலாம். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடுனா ரெண்டுலேயுமே கார்பன், ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொப்போசிஷன்ஸ் தான் வேரியேஷன்ஸ். ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடுனா ரெண்டு ஆக்சிஜன், இது எப்படி ஒரு சி ஒரு ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன். கார்பன் மோனாக்சைடுனா ஒரு சி ஒரு ஆக்சிஜன். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு இந்த கார்பன் மோனாக்சைடு நம்மளுக்கு பாய்சன். இந்த கார்பன் டை ஆக்சைடு இஸ் நாட் அ பாய்சன் டு அஸ், பட் இட் இஸ் அ வேஸ்ட் திங். நம்ம வெளியிடுறது கார்பன் டை ஆக்சைடு, பட் கார்பன் மோனாக்சைடு நம்ம இன்ஹேல் பண்ணால் தட் இஸ் பாய்சன்ஸ் டு அவர் ஹெல்த்.
ஓகே. சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபரும் ஆக்சிஜனும். மீத்தேன், போன தடவை கொஷின், மீத்தேனோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன? CH4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மீத்தேனோடது வந்து, ஸோ இது தெரிஞ்சாலே கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டுமே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நைட்ரஜன் டை ஆக்சைடு NaO2, தட் இஸ் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டும் இருக்குது. அமோனியானா நைட்ரஜன், அமோனியா ஃபார்முலா என்ன? NH3. ஓகே. ஸோ நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது. ஸோ இதுவும் சம் ஆஃப் தட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ரெகுலராக அந்த கொஷின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ ஓகே. ஸோ வாட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜன் ஆக்சைடு, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபார் ட்ரிங்கிங் ஆஸ் சால்வெண்ட். அப்புறம் டேபிள் சால்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சோடியம் குளோரைடு, இது எல்லாத்துக்குமே தெரியும். தட் இஸ் சோடியம் அண்ட் குளோரைன் இருக்கும். அது வந்து எசென்ஷியல் ஃபார் அவர் டெய்லி டயட், ப்ரிசர்வேட்டிவ் ஆஃப் மீட் அண்ட் ஃபிஷ். ஓகே. ஸோ சோடியம் குளோரைடு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு உங்களுக்கே தெரியும். டெய்லி ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ரிசர்வேட்டிவ் ஆஃப் மீட், சாப்பாடுங்களை பதப்படுத்துறதுக்கு. அது மீட் அண்ட் ஃபிஷ், அதாவது நான் வெஜிடேரியனை பதப்படுத்துறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபார் பிக்கிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சுகர் அப்படின்னா சுக்ரோஸ் கண்டென்ட். அது என்னென்ன இருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். சுக்ரோஸ் ஜென்ரலாகவே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ரிப்பரிங் ஆஃப் ஸ்வீட்ஸ், டாஃபீஸ், ஃப்ரூட் ஜூஸஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சம பேக்கிங் சோடா. அடுத்து நம்ம வீட்டில் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு பேக்கிங் சோடா எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபார் பேக் பவுடருக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த பேக்கிங் அப்படின்றதுக்கு நான் க்ளூ வேர்ட் சொல்கிறேன். யூ கேன் ரிமெம்பர் பை மீன்ஸ் ஆஃப் பை. திஸ் பை, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஈஸி. இந்த பை எடுத்துட்டிங்கன்னா பை வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணதான பேக் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஸோ சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் அப்படின்னா தட் இஸ் பேக்கிங் சோடா. அப்போ வந்து சோடியம் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பேக்கிங் சோடாவோடது. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ பேக்கிங் சோடா நம்ம ப்ரிப்ரேஷன் ஆஃப் கேக்ஸ் அண்ட் பிரெட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. மெயினாக பேக்கிங் சோடா நம்மளுக்கு தெரியாது வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேக்கிங் சோடா இஸ் யூஸ் ஃபார் வாட் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத க்ளீனிங் ஏஜென்ட்டு, அப்புறமா வந்து மீட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி வில் லெஃப்ட் இட். ஆனால் இவங்க மெயினாகவே கொடுத்துருக்காங்க பேக்கிங் சோடா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருக்காகத்தான். அடுத்த ரெண்டுமே நம்ம எழுதிடுவோம். ப்ரிப்ரேஷன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் கேக்ஸ், இது எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து வாஷிங் சோடா. வாஷிங் சோடா வந்து சோடியம் கார்பனேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சோடியம் கார்பனேட் யூஸ் பண்ணும்போது பைகார்பனேட் இல்லை, வெறுமனையாக சோடியம் கார்பனேட் தான். ஸோ இதுக்கு வந்து சோடியம் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ கிளீனிங் ஏஜென்ட் இன் சோப் அண்ட் சாஃப்ட்னிங் ஆஃப் ஹாட் வாட்டர். இது எல்லாத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அடுத்து வந்து ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கால்சியம் ஆக்சி குளோரைட்னா அதில் என்னென்ன இருக்குது? கால்சியம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, குளோரின் இருக்குது. ஆஸ் அ ப்ளீச்சிங் ஏஜென்ட், டிஸ்இன்ஃபெக்டன் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டருக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளீச்சிங் பவுடர் நம்மளுக்கே தெரியும்ல. ப்ளீச்சிங் ஏஜென்ட்டுக்கு, டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக, ஸ்டெரிலைசேஷனுக்கு இது எல்லாத்துக்குமே ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுவோம். குயிக்லைம் அப்படின்றது கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்சியம் அண்ட் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட் அண்ட் கிளாஸ். ஸோ இப்போ சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா, அங்கே யூஸ் பண்ணுறது குயிக்லைம், மறந்துடாதீங்க. சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது குயிக்லைம் அண்ட் கிளாஸ் மேனுஃபேக்சருக்கும் குயிக்லைம் தான் யூஸ் பண்ணுறோம். இது ஸ்லாக்லைம். ஸோ நான் சொல்கிறேன். குயிக்லைம் அப்படின்னா குயிக்லைம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு. ஸ்லாக்லைம் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. அதே இது லைம்ஸ்டோன்னா கால்சியம் கார்பனேட். இது மூணுமே கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ மூணையும் நல்லா படிச்சுப்போம். குயிக்லைம்னா எந்த ஒரு எதுவுமே வராது, கால்சியம் ஆக்சைடு மட்டும் வர்றது குயிக்லைம். ஸ்லாக்லைம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு வரும். அதுக்கப்புறமா வந்து லைம்ஸ்டோன் அப்படின்னா கால்சியம் கார்பனேட். இது ஓரளவு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே. கால்சியம் ஆக்சைடு அப்படின்னா கால்சியம் அண்ட் ஆக்சிஜன். இட் இஸ் மேட் ஃபார் குயிக்லைம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? சிமெண்ட் அண்ட் கிளாஸ் மேனுஃபேக்சரிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸ்லாக்லைம் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, அது வந்து கால்சியம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன்ஸ்க்காக. அப்புறமா வந்து ஸ்லாக்லைம் தான் நம்ம வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே. லைம்ஸ்டோன் அப்படின்றது கால்சியம் கார்பனேட்டு, அது வந்து கால்சியம் கார்பன் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் சால் பவுடருக்கு நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ திஸ் ஆர் த டேர்ம்ஸ்
இத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, என்னென்ன கொஸ்டின் கெமிக்கல் நேம் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம். கான்ஸ்டிட்யூவன்ட் ஆன்சர் பண்ணிக்கலாம். யூசஸ் ஆன்சர் பண்ணிக்கலாம். யூசஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பர யூ கேனாட் சி கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த ஒரு டேப்லெட் காலம் தட் இஸ் புக்கில் கொடுத்துருக்கிறது தான். இதுலேருந்து கம்பல்சரியாக கொஸ்டின் கேட்குறது தான் அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் காமன் நேம் இருக்குது. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து படித்தா போதும். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் படிச்சிங்கனாலே யூ கேன் ஸ்கோர் இட். அதுக்கப்புறம் டிஃப்ரென்சஸ். ஸோ இப்போ நான் ஏற்கனவே மிக்சர் சொன்னேன், காம்பனன்ட் சொன்னேன். ஸோ மிக்சர் படித்ததுக்கப்புறமா ஐ சே யூ வாட் இஸ் மிக்சர் அண்ட் காம்பனன்ட். ஸோ மிக்சர் அப்படின்றது ஏற்கனவே நான் சொன்னதான், ரெண்டு விஷயங்கள் இம்பியூர் சப்ஸ்டன்ஸாக மேட் பண்ணதுக்கு பேர் தான் மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் தட் இஸ் மேட்டர். மேட்டர் வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். திஸ் இஸ் பியூர், திஸ் இஸ் இம்பியூர். இந்த பியூர் கண்டரில் தான் நம்மளுக்கு எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வருது. இதுக்கு அண்டரில் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ்னு ரெண்டு வரும். ஓகே, இந்த ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ஸ் தான் இப்போ. ஸோ பியூர் அப்படின்னா என்னென்னா கம்பைன்லி பியூர்டு. இப்போ வந்து சர்டன் ஃபிக்ஸ்டு ரேஷியோ, அதாவது இப்போ எலிமெண்ட் அப்படின்னா என்ன சொல்கிறோம், a single subject O2 H S4 இந்த மாதிரி தான் எலிமெண்ட். இதே இது காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்ஸ்னால் இட் இஸ் H2O NaCl. இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷனோட மிக்ஸ் பண்ணியிருக்கிறது பேர் காம்பவுண்ட். இட் இஸ் ஆல்சோ அ பியோர் ஒன் தான். இது ஏன் நீங்கள் பியோர் ஒன் சொல்கிறீங்க, இதுதான் பியோர் ஒன். ஓகே, இது எப்படி பியோர் ஒன் சொல்கிறீங்க அப்படின்னா, இது வந்து வேறு எதோடையும் கம்பைன் ஆகாதது. லைக் H2O வந்துட்டு NaClோட அவ்வளோ ஈஸியாக கம்பைன்ட் ஆகிடாது. இட் ஹாஸ் அ சர்டன் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் அண்ட் இட் இஸ் அ யூஸ்ஃபுல் திங். அதே இது வெறும் O2 அப்படின்றது வேறு, O3 அப்படின்றது வேறு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், O2 அப்படின்றது வந்து வாட்ஸ் ஃபார் ஆக்சிஜன் அண்ட் O3 அப்படின்றது வந்து இட் இஸ் ஃபார் ஓசோன் லேயர். ஸோ இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு த திங். அதனால் வந்து இது பியூர் தான். அதாவது ஒரு பியூரான H2 ஒரு பியூரான ஓவோட சேரும்போது இட் கிவ்ஸ் காம்பனண்ட். ஸோ இது வந்து மிக்சர் கிடையாது. ஸோ O2 எவ்வளோ இருக்குன்னே தெரியாது, H2 எவ்வளோ இருக்குன்னே தெரியாது, ஆனால் அது எல்லாமே கம்பைன்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது எந்த ஒரு யூசஸும் இல்லை. அதுக்கு பேர் தான் இம்பியூர் மிக்சர், இம்பியூர். ஸோ பியூர் அப்படிங்கும்போது பர்டிகுலர் ப்ரப்போசிஷனோட சேர்ந்தாலும் சரி, தனித்தனியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதை எதில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா பியூர் காம்பனன்ட்ஸ், பியூர் மேட்ரோட சேர்த்துக்கிறோம். அதே வந்து தனியாக அப்படி பிரிக்கும்போது என்ன பண்ணுறோம், இம்பியூர். ஸோ இந்த எலிமெண்ட்ஸை தான் அடுத்து நம்ம மெட்டல் இப்படி சர்ட்னாக பிரிக்கிறோம். ஓகே, ஸோ இதுலேயே ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னு இருக்குது இம்பியூரில். ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்சர் வந்து யூனிஃபார்ம்லி மிக்ஸ்டு வில் ஹாவ் அ சிங்கிள் ஃபேஸ். இதில் வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஹெட்ரோஜீனியஸ் ஆர் நாட் மிக்ஸ் தரவுலி ஆர் யூனிஃபார்ம்லி அண்ட் வில் ஹவ் மோர் தேன் ஒன் ஃபேஸஸ் இருக்கும், நிறைய ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ காம்பனன்ட்ஸ் are uniformly mixed and it will have a single phase. Example, alloy, salt solution, lemonade and petrol. யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்படி இந்த ப்ரப்போசிஷன், யூனிவர்சல் ப்ரப்போசிஷன்றது காம்பவுண்ட்ஸ். இந்த காம்பனன்ட்ஸ் ஆர் யூனிவர்சலி மிக்ஸ்ட். ஓகே, இப்போ ஒரு சால்ட் எடுக்கிறீங்க, சால்ட் எடுத்து தண்ணியில் போடுறீங்க. ஓகே, அப்போது அந்த தண்ணி வந்து நார்மல் வாட்டரோட உப்பு கரிக்கும். நீங்கள் எவ்வளோ சால்ட்டு போட்டாலும் அந்த சால்ட் லெவல் வந்து உப்பு கரிக்க தான் செய்யும். கூட போட்டிங்களா, கம்மியாக போட்டிங்களா, தட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். தட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் லெமனேட். ஓகே, பெட்ரோல், இந்த பெட்ரோல் இப்படி தான் இருக்கும். ஓகே, காம்பனன்ட் தட் ஆஸ் நாட் யூனிஃபார்மலி மிக்ஸ்ட் அப்படின்றது வந்துட்டு வேறு. இப்போ சாக் போடுறதுக்கு தண்ணியில் போடுறீங்க, யூனிஃபார்ம்லி மிக்ஸ்ட், ஒழுங்காகவே மிக்ஸ் ஆகலை. அண்ட் வில் ஹாவ் மோர் தேன் த சிங்கிள் ஃபேஸ். ஒரு ஃபேஸை தாண்டி அது வந்து இன்னொரு ஃபேஸ்க்கு போகுது. இப்போ பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மாதிரி தான் இருக்கும், அது ஒரு ஃபேஸை தாண்டி வேறு ஃபேஸ்க்கு போகாது. ஆனால் பெட்ரோல் இன் வாட்டர் கொலாய்டல் சொல்யூஷன் இல்லையா. பெட்ரோலை கொண்டு போய் தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா என்ன பண்ணும், மேலே பெட்ரோல் இருக்கும், கீழே தண்ணி இருக்கும். இல்லை ஆயிலை கொண்டு தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், மேலே ஆயில் இருக்கும், கீழே தண்ணி இருக்கும். ஸோ இட் இஸ் அ மோர் தேன் ஒன் ஃபேஸ் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹோமோஜீனியஸ்னால் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிடுறது யூனிஃபார்மாக. இது நான் யூனிஃபார்ம் மிக்சர்ஸ், ஆனால் ரெண்டுமே மிக்சர்ஸ் தான், ரைட். நோ பவுண்டரிஸ் ஆஃப் செப்பரேஷன் பிட்வீன் த காம்பனன்ட். இந்த மிக்சரில் பவுண்டரிஸ் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து பெட்ரோல் இப்போ சால்ட்டாக போய் தண்ணியில் கலந்ததுக்கப்புறமா
சால்ட்டை வாட்டரோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் whether there will be a boundary for salt and water, it will என்ன ஆயிரும்னா மிங்கிள் ஆயிரும் அப்படியே. ஸோ உங்களுக்கு given solutions எப்படி ஆகும், எப்படி ஆயிடும், ரைட்? ஸோ இதில் எந்த ஒரு பவுண்ட்ரி கிடையாது. இது சால்ட், இது வந்து வாட்டர் அப்படின்ற செப்பரேஷன் இருக்காது, ரைட்? இங்கே வந்து தேர் ஆர் விசிபிள் பவுண்டரிஸ் பிட்வீன் காம்பனன்ட். எண்ணெய் வந்து தண்ணியில் ஊற்றுனதுக்கப்புறம் யூ கேன் செப்பரேட் அ பவுண்டரி பிட்வீன் திஸ் டூ. காம்பனன்ட்ஸ் ஆர் இன்விசிபிள் டு அ நேக்கட் ஐ. கரெக்டு தானே? நீங்கள் என்ன தான் உப்பு தண்ணியில் கரைச்சதுக்கப்புறம் பார்க்க முடியாது, பட் இட் இஸ் விசிபிள். தே வில் பி சாலிட், லிக்விட் ஆர் இன் கேசியஸ் ஃபேஸ். சாலிட், லிக்விட், கேஷஸில் இருக்கும். அண்ட் கேன் பி சாலிட் லிக்விட் ஆர் solid liquid or liquid gas or solid solid or liquid mixtures. Okay, so this is the thing. Next வந்துட்டு நான் இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு mixtures and compounds ஓட difference போகிறேன். So a mixture can be separated into its constituents by physical process like filtration, evaporation, sublimation, magnetic separation, solvent and extractions. So mixtures வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can divide it exactly into ஃபிசிக்கல் ப்ராசஸ் வழியாக செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா என்ன நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபில்ட்ரேஷன் என்ன பண்ணுவோம், மிக்சர்ஸை நான் சொன்னேன் ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன், ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ இப்போ வந்து ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷனே வச்சுக்கலாம், இல்லை ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன். ஃபில்டர் பண்ணலாம். இப்போ காஃபி போடுறீங்க, அப்போ காஃபியில் வந்துட்டு லிக்விட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சாலிட் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வடிகட்டும் போகும்போது ஃபில்டர் ஆகி என்ன பண்ணுது, அந்த சாலிட்லாம் மேலே இருக்குது, லிக்விட் எல்லாமே கீழே வந்துடுது. தேட் இஸ் ஃபில்ட்ரேஷன். ஸோ அது வந்து ஹோமோஜீனியஸோ ஹெட்ரோஜீனியஸோ நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறமா எவாபரேஷன். ஸோ எவாபரேஷன் அப்படிங்கும்போது அடுத்து என்னது, நம்ம வாட்டரோட ஃபார்மேஷன்ஸ், வாட்டர் ஃபார்மேஷன். ஸோ வாட்டர் ஃபார்மேஷன் எப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக என்ன, எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிடேஷன், இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அது மாதிரி கீழே இருக்க தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகும்போது மேலே இருக்கிறது எல்லாம் என்ன ஆகும்னா வாட்டர்ஸ் எல்லாம் மேலே போயிட்டு கீழே இருக்க அந்த வேஸ்ட் டெபாசிட்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். இந்த ப்ராசஸ் வழியாக மிக்சர் செப்பரேட் ஆகும். அண்ட் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் இஸ் அ திங் தேட் விச் கன்வெர்ட் சாலிட் லிக்விட் கேஸ் வரும்போது சொல்கிறேன். Solid, liquid and gas. Okay, so solid, liquid and gas. Wait a minute, I'll see. So solid, liquid and gas. ஸோ அதில் வந்து எப்படின்னா டேரெக்டாக சாலிட்லேருந்து லிக்விட்லேருந்து கேஸ்லேருந்து சாலிட், இந்த ஃபார்மேஷன்ஸ் வந்து டேரெக்டாக ஆகக்கூடிய ஒரே ஒரு ஐட்டம் வந்து சப்ளிமேஷன் மட்டும்தான். ஸோ அந்த லாஸ்ட்டாக சொல்கிறேன், பட் இங்கே ஒரு தடவை சாலிட், liquid, gas, right? Yes. ஸோ சாலிட்லேருந்து லிக்விடாக எப்படி மாற்றலாம், சாலிட் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த கேஸ் சாலிட்லேருந்து டேரெக்டாக கேஸ் வருது, இட்ஸ் கால் சப்ளிமேஷன். அப்படி ஸோ இப்போ வீட்டில் இது இருக்குது, மீன்ஸ் கேம்ஃபர் இருக்குது. கேம்ஃபரை கொளுத்தும் போது சாலிட்லேருந்து டேரெக்டாக அது என்னவாயிடுதுன்னா கேஸாக மாறிடுது. ஸோ திஸ் இஸ் சப்ளிமேஷன். மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, centrifugal configuration மாதிரி magnetic separation வந்து like iron fields can be get extracted or it's attracted towards the magnet, remaining field வந்து இங்கே செட்டில் ஆயிரும். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடும் அப்படிதான். உங்களுக்கு வந்துட்டு லைக் ஃபில்ட்ரேஷன் இந்த மாதிரி சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடும் உங்களுக்கு நடக்கும். ஸோ இதுதான் மிக்சரோட எக்ஸாக்ட் செப்பரேஷன் மெத்தட். இப்போ வந்து செப்பரேட் பண்ணலாம், பட் காம்போனண்ட்டை செப்பரேட் பண்ண முடியாது. காம்பவுண்ட் எப்படி செப்பரேட் பண்ணுவீங்க, H2O சொல்லியாச்சு. ஸோ இது எப்படி செப்பரேட் பண்ணுவீங்க, H தனியாக, H2 தனியாக, O தனியாக செப்பரேட் பண்ண முடியுமா, முடியாது. பட் அதே இது இங்கே வந்துட்டு H2O in oil, okay, or oil in H2O அப்படிங்கும்போது you can separate it. Okay, a mixture retains or shows the properties of its constituent. அதாவது மிக்சர் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ், வீட்டிலே இப்போ நம்ம மிக்சர் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து மிக்சர் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கடலைப்பருப்பு இருக்கும், அதில் வந்து இதென்ன காரா பூந்தி போட்டிருப்பாங்க, கடலை போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறமா ஓமப்பொடி, இதெல்லாமே கம்பைன். இப்போ நம்ம வீட்டில் பொழுது போகலன்னா we can easily separate that. உங்களால் ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். இது தனியாக எடுத்து ஈஸியாக செப்பரேட். அது மாதிரி தான் மிக்சர்ஸ். பட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பனன்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தியர் கான்ஸ்டியூவன்ட். இது என்ன கான்ஸ்டியூஷன்ஸ் நீங்கள் வந்து மிக்சரில் போடுறீங்களோ
அதோட ப்ராப்பர்ட்டிஸை தான் அது காமிக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த மிக்சரில் வந்து சுகரை போட்டிங்கன்னா என்னாகும், காரம் வித் சுகர் ரெண்டும் சேர்ந்துரும். பட் ஆனால் இது வந்து நீங்கள் H2O அதோட ப்ராப்பர்ட்டி கான்ஸ்டிடியூவெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை காமிக்காமல் தனக்குன்னு தனி தகுதியை காமிச்சிடும். வாட்டரோட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காம்பனண்ட்டில் வந்துட்டு NaCl 2 இருக்குது. NA வந்து தனியாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் பாய்சன், Cl தனியாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் பாய்சன். ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் தட் இஸ் அ திங். அதான் இது எதோட ப்ராப்பர்ட்டி கொடுக்குது, the properties of compounds are entirely different from this constituent. இதோட கான்ஸ்டிடியூவெண்ட் என்ன, NaCl, ரைட்? இதோட கான்ஸ்டிடியூவெண்ட் NaCl. இது வந்து இது கொடுக்கல, NAவோட கேரக்டர்ஸும் கொடுக்கல, இதோட கேரக்டரிஸ்டிக்கும் கொடுக்கல, ரெண்டையும் சேர்த்து தான் கொடுக்குது. ஆனால் இங்கே வந்து மிக்சரோடதையும் கொடுக்குது, கடலைப்பருப்போட டேஸ்ட்டும் கொடுக்குது, நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டையும் கொடுக்கும். தேட் இஸ் மிக்சர், ரைட்? அதுக்கப்புறம் எனர்ஜி இஸ் நெய்தர் கிவன் அவுட் நார் அப்சர்வ் இன் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் மிக்சர். ஓகே, ஸோ அந்த மிக்சர் வந்துட்டு இப்போ நான் அதான் மிக்சரே எடுத்துக்கலாம், வேறு எதுவுமே எடுக்க வேணாம். கடலைப்பருப்பு அண்ட் ஓமப்பொடி போடும்போது ஏதாவது எனர்ஜி லாஸ் ஆகுதா, நம்மளுக்கு வேணால் எனர்ஜி லாஸ் ஆகும். பட் ஆனால் அந்த கான்ஸ்டிடியூவெண்ட்டில் எந்த ஒரு எனர்ஜியும் லாஸ் ஆகாது. பட் ஹியர் while you are preparing a compound, H தனியாக O தனியாக சேர்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், நேச்சுரலி பாண்டட் ஒன்றும் இல்லை. நேச்சுரலாக இல்லாமல் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா there should be 10⁻7 to 10⁻9 நியூக்ளியர் ஃபிஷன் மாதிரி. இங்கே வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகலாம், எனர்ஜி அப்சர்வ் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம் காம்பவுண்டில். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே the composition or properties, the composition or properties is variable in a mixture, does not have a definite formula. அதுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவுமே கிடையாது. ஆனால் இதுக்கு டெஃபினட் ஃபார்முலா H2O சேர்ந்தால் தான் அது வாட்டர், NaCl சேர்ந்தால் தான் அது சோடியம் குளோரைட், Na2Cl இல்லை NaCl2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் சால்ட். அது வேறு ஒரு காம்பனண்ட்டாக பெறும், அது ஃபுட்டு யூஸ் பண்ண முடியாது. இட் கேன் பி யூஸ் ஃபார் certain other திங்ஸில் யூஸ்லெஸ்ஸாக கூட இருக்கலாம். A mixture does not have a fixed boiling point or melting point. தானே. ஸோ மிக்சரில் என்னென்னமோ இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிலிங் பாயிண்ட்டு மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நீங்கள் சேர்க்குற கண்டென்ட்டை பொறுத்து தான். பட் காம்பவுண்ட் ஹேஸ் அ ஃபிக்ஸ்டு பாயிலிங் பாயிண்ட். தண்ணி 100 டிகிரி செல்சியஸில் ஹீட் ஆகும்னா ஹீட் ஆகும், 0 டிகிரி செல்சியஸில் தான் அது வந்து ஃப்ரீஸ் ஆகும்னா ஃப்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போது மிக்சரன்ஸ் அண்ட் காம்பவுண்ட் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். மிக்சர் வந்து என்னென்னா ஈஸியாக செப்பரேட் பண்ணலாம், காம்பனண்ட் கேனாட் பி செப்பரேட்டட், and mixture shows the property of its constituents, but compound did not show it. Energy is released, neither given out nor absorbed in that mixture. ஆனால் இங்கே எனர்ஜி வந்து கொடுக்கவும் செய்யும், வாங்கவும் செய்யும். The composition or properties is variable in a mixture, does not have a definite formula. But இங்கே formula இருக்கு. இங்கே boiling point and melting pointக்கு எந்த ஒரு ஃபிக்ஸேஷனும் கிடையாது. The compound has the fixed boiling and melting point, right? அடுத்து colloidal solution. So colloidal is a heterogeneous system consisting of a dispersed and dispersion medium. ஸோ நான் வந்துட்டு சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் இந்த ப்ரௌனியன் மூமெண்ட் என்ன, டிண்டோல் எஃபெக்ட் என்னன்னு சொல்லுறேன். ஸோ தட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இட் இஸ் ஈஸி. ஸோ colloidal solution என்ன, is a thing இது நம்ம ரெண்டாக சொல்லுவோம், சொல்யூட் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது சால்வெண்ட், இது சொல்யூட். ஓகே, பட் இங்கே டிஸ்பர்ஷன் ஃபேஸ் அண்ட் மீடியம் வச்சு சொல்கிறோம். டிஸ்பர்ஸ் ஃபேஸ் அப்படின்னா இது, டிஸ்பர்ஷன் மீடியம்னா இங்கே இருக்கிறது. ஓகே, ஸோ colloidal solution is a heterogeneous solution. ஏற்கனவே சொன்னேன், ஒரு heterogeneous solution அப்படின்னா ப்ராப்பர் மிக்சர்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாமல் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கொலாய்டல் சொல்யூஷன். இப்போ சின்ன வயசில் மண்ணை தூக்கி தண்ணியில் போட்டு கலக்கி விளையாடுவோம், ரைட்? ஸோ அப்போ வந்து அது கொலாய்டலாக இருக்கும், கீழே வந்து அப்படியே மண் செட்டில் ஆகும், மேலே தண்ணி இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த டிஸ்பர்ஷன் மீடியமில் இருக்க வாட்டரோட தன்மை வந்து அந்த சாலிடை, அந்த மண்ணை கரைக்கிறதுக்கு ஒரு தன்மை இல்லை. ஸோ இட் கேனாட் டிசால்வ் இட். அப்படிங்கும்போது அது கொலாய்டல் சொல்யூஷனாக மாறிடுது. ஸோ இதில் ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ கைனடிக் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நம்ம கைனடிக் எனர்ஜிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ கைனடிக் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. when colloidal solutions are viewed under a powerful microscope, it can be seen that colloidal particles are moving in its zigzag directions. ஸோ இது எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்னா, நல்லா zigzag directionsல மூவ் ஆகிட்டு இருக்கும், like this.
ஓகே, அது நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கணும். நம்ம கண்ணில் பார்த்தோன்னா தண்ணி சுற்றி வந்து கீழே அப்படியே மண் செட்டில் ஆகும், மேலே தண்ணி அப்படியே இருக்கும். ஆனால் அந்த கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் அது என்ன பேட்டர்னில் மூவ் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் அப்படின்றது வேணும். அது வழியாக நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். The Brownian movement of a particle is due to unbalanced bombardment of particle by the molecule of dispersion medium. அந்த unbombarded, that is unbalanced bombardment, கரைய முடியல. ஸோ ஒன்னோட ஒன்று இடிச்சுக்குது டிஸ்பர்ஷன் மீடியமில் இருக்க வாட்டர் அந்த இதோட சொல்யூஷனோட. ஸோ அதனால் இடிச்சுக்கிட்டு அன்பேலன்ஸ் மூவ்மெண்ட் வரதுனால இப்போ நம்ம கூட்டத்தில் போகும்போது நம்ம எந்த சைட் போகிறோம் நம்ம டிசைட் பண்ண முடியாது. கூட்டத்தில் இருக்கவங்க மூவ் பண்ணும்போது நம்ம அலாங் வித் நம்ம ரொம்ப ரஷ்ஷான ஏரியாவில் நம்ம மூவ் ஆகிட்டு இருப்போம். இட்ஸ் நாட் அ ஓன் டைரக்ஷன் தட் வி மூவ் இன் அ ஸ்ட்ரெயிட் பாத். ஓகே, ஸோ டிபெண்ட் அப்பான் த மீடியம். அங்கே எவ்வளோ பேர் நிறையா இருக்காங்களோ அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட பாத் போகும். அதே மாதிரி தான் சிக்ஸாக், தட் இஸ் ப்ரௌனியன் மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், சிக்ஸாக் பேட்டர்ன் தெரியுது. like this. Okay, so zigzag உங்க எல்லாருக்குமே தெரியும். Then Tyndall effect, இது வந்து year ரொம்ப important, 1869. Observe that when a strong beam of light is focused on a colloidal solution, the path of the beam become visible. நீங்கள் வந்து அந்த அந்த கொலாய்டல் சொல்யூஷனில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக லைட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வீட்டு மேலே வந்துட்டு சம்டைம்ஸ் ஓடெல்லாம் போட்டிருக்க வீட்டில் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி, பிகாஸ் வெளிச்சத்துக்காக ஒரே ஒரு கிளாஸ் போட்டிருப்பாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வழியாக யூ வில் see the sunlight getting into it, whether you can see only the sunlight இல்லை, அது நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்லாம் வர மாதிரி ஃபீல் ஆகும். இட் இஸ் த டஸ்ட் பார்ட்டிகல் available in each and every corner of our room, பட் நம்மளால் அதை பார்க்க முடியாது. when sunlight reaching அந்த லைட் எஃபெக்டில் நம்மளுக்கு அது விசிபிள் ஆகும். அதே மாதிரி தான் இந்த டிண்டால் எஃபெக்ட். நம்ம வந்து கொலாய்டல் சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லைட் அடிச்சோன்னா அது எந்த பாத்தில் மூவ் ஆகுது, ஸ்ட்ராங் பீம் ஃபோக்கஸ் ஆனால் கொலாய்டல் சொல்யூஷன் நல்லாவே தெரியும். திஸ் இஸ் known as டிண்டால் எஃபெக்ட். அந்த எலிமினேஷன் பாத் இஸ் கால்ட் as டிண்டால் கோன். அது வந்து கோன் ஷேப்பில் தான் வரும். ஓகே, இப்படி கோனாக தான் பார்த்துருப்பீங்க. திஸ் phenomenon is not observed in the case of true solution. ஏன் நம்ம வீட்டில் வந்து தெரியுது அப்படின்னா, ஏர் இஸ் நாட் அ பியூர் கண்டென்ட், ரைட்? ஏரில் வந்து நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ட்ரீயோட ஆஷஸ், நிறைய பார்ட்டிகல்ஸ் மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ அதனால் அது ட்ரூ சொல்யூஷன் இல்லை யாரும். ஸோ அதனால தான் நம்ம வீட்டில் அது விசிபிள் ஆகுது, இந்த டிண்டால் எஃபெக்ட் கொலாய்டல் சொல்யூஷன் மாதிரி. ஸோ ஹியர் யூ கேன் see you have a laser beam, pure water. இதில் எதுவுமே தெரியாது, நீங்கள் என்ன தான் லைட் அடித்து பார்த்தாலும் பியோர் சொல்யூஷன்ஸ் வில் H2O, வெறும் பியோர் H2O கொடுத்துருந்தீங்கன்னா இல்லை எதுவுமே இருக்காது. அதே இது கொலாய்டல் சொல்யூஷனில் வந்து பார்க்கும்போது இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ஈஸியாக வியூவபிள் ஆகும். ஸோ யூ கேன் டெஸ்ட் டுடே. இதை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் டிண்டால் எஃபெக்ட், ரைட்? ஸோ இதுக்கப்புறமா இப்போ நம்ம டிஸ்பர்ஸ் ஃபேஸ், மீடியம், நேம் அண்ட் எக்ஸாம்பிள், இதுலேருந்து ஒவ்வொருத்தோட ஒரு கொஷின் வரும். ஸோ அதனால தான் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நான் சொல்லும்போது யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் வாட் ஐ எம் சேயிங். ஸோ நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் தான் சொன்னேன் டிஸ்பர்ஷன் ஃபேஸ்னா என்ன, டிஸ்பர்ஷன் மீடியம்னா என்னென்னா. டிஸ்பர்ஷன் ஃபேஸ் வந்து சாலிட், ஃபஸ்ட்டு 3 வந்து சாலிட், அடுத்து வந்து மீடியம். ஸோ ஒரு பாட்டில், இதில் வந்து டிஸ்பர்ஷன் ஃபேஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், லைக் பார்ட்டிகல்ஸ். ஓகே, டிஸ்பர்ஷன் மீடியம்னா தண்ணின்னு வச்சுக்கோமே. தண்ணியில் உப்பு போட்டிருக்கோம், தண்ணியில் உப்பு ஃபுல்லாக கரைஞ்சும் தண்ணியில் கல் போட்டிருக்கோம், லைக் திங் யூ கேன் ரிமெம்பர். இது வந்து டிஸ்பர்ஷன் மீடியம். டிஸ்பர்ஷன் மீடியம் நிறையா இருக்கும், டிஸ்பர்ஷன் ஃபேஸ் கம்மியாக இருக்கும். அந்த மைண்ட் செட், அந்த மைண்ட் செட்டில் வச்சுட்டு பாருங்கள். சாலிட் மீடியம் வந்து சாலிடாக இருக்குது, திக்காக இருக்குது, அது மேலே சாலிட் கொஞ்சம் இருக்கணும். ரெண்டுமே சாலிட்னால நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கிளாஸு, ஜெம்ஸு, இது மாதிரி சாலிட் ஐட்டம் ஃபுல்லுமே சாலிட் அஷிஷன் வந்துடும். இதுக்கப்புறம் சாலிட், லிக்விட் நான் என்ன சொல்லியிருக்கேன், லிக்விட் நிறையா இருக்கணும், சாலிட் கம்மியாக இருக்கணும். ஸோ செகண்டில் இருக்கிறது மீடியம் அப்படின்றது நிறையா இருக்கும், லிக்விட் நிறையா இருக்கணும், அதில் நம்ம சாலிட் போடுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், ஸோ லிக்விட் நிறையா இருக்குது, அதில் கம்மியான சாலிட் அப்படின்னா பெயிண்ட் எடுக்கிறோம்ல. ஸோ அது லிக்விடாக தான் இருக்குது, பட் அதில் சாலிட்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாலிட் அப்படி மேலே செட்டில் ஆகிடுது, ரைட்? ஸோ லிக்விட் சாலிட் அப்படின்னா லிக்விட் நிறையா இருக்குது, அதுக்குள்ளே சாலிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பெயிண்ட்டு, இங்கு, எக் ஒயிட், இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் சோல், அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் சாலிட் சோல், ரைட்? அதுக்கப்புறம் சாலிட் கேஸ். இப்போ கேஸ் நிறையா இருக்குது, சாலிட் கம்மியாக இருக்குது. எங்கே கேஸ் நிறையா இருக்குது, சாலிட் கம்மியாக இருக்குது, ஸ்மோக் டஸ்ட்டில் காற்று நிறையா இருக்கும், அதில் என்ன புகையும் டஸ்ட்டு சேர்ந்து வருது, தட் இஸ் ஏரோசோல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து சாலிட் சோல், செகண்ட் சோல், அப்புறம் ஏரோசோல்.
ஸோ இப்போ தெரியுதுல, சாலிட் அப்படின்னா ஜெர்ம்ஸ், அலாய்ஸ், கிளாஸஸ் இது எல்லாமே. லிக்விட் சாலிட் அப்படின்னா பெயிண்ட், இங்க், எக்வைட்ஸ் எல்லாமே. கேஸ் சாலிட் அப்படின்னா ஸ்மோக்கு, டஸ்ட்டு இது எல்லாமே. ஓகே, சாலிட் லிக்விட் அப்படின்னா சாலிட் நிறையா இருக்கணும், லிக்விட் கம்மியாக இருக்கணும். ரைட், சாலிட் நிறையா இருக்கணும், லிக்விட் கம்மியாக இருக்கணும். ஸோ சாலிட் நிறையா இருக்கிறது எங்கே? லைக் இப்போ வீட்டில் கர்டு இருக்குது, சீஸ் இருக்குது, ஜெல்லிஸ்லாம் இருக்குது. ஜெல்லிலாம் கவுதுனிங்கன்னா அது கிளின்னு ஆடும். ரைட், அது மாதிரி கர்டு அப்படின்னாலும் அதுவும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் சாலிட் நிறையா இருக்குது, லிக்விடிட்டி அதில் இருக்குது. ரைட், ஸோ லிக்விட்னா மேட்டரே இல்லை, மில்க்கு, வாட்டர், பட்டர் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே லிக்விட். ஸோ லிக்விட் சாலிட் அப்படி நம்ம ஜெல்லுன்னு சொல்லுவோம். லிக்விடை வந்து எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ் லிக்விட், கேஸ் நிறையா இருக்கணும், அதில் லிக்விட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா க்ளவுடு, ஃபாகு இது எல்லாமே வந்து இதில் வரும், ஏரசோலில் வந்துடும். ஸோ ஏரசோல்னால் கேஸ் சாலிடையும் சொல்லுவோம், கேஸ் லிக்விடையும் சொல்லுவோம். அப்புறமா சாலிட் கேஸ் அப்படின்னா சாலிட் நிறையா இருக்கணும், கேஸ் கம்மியாக இருக்கணும். ஓகே, சாலிட் நிறையா இருக்கணும், கேஸ் கம்மியாக இருக்கணும். அது இது கேக், பிரெட். ஸோ கேக்கில் வந்துட்டு உள்ள கேஸ் தான் அடைச்சிருக்கும், நம்ம அமுக்குனா சாலிட் இருக்கும், ஆனால் அந்த கேஸ் வந்து இன்னும் நம்ம கம்ப்ரெஷன் நல்லா கொடுக்கும், பிகாஸ் கேஸ் தான் நிறையா இருக்குது, ஸ்பேசஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா லிக்விட் கேஸ் அப்படின்னா லிக்விட் நிறையா இருக்கணும், கேஸ் கம்மியாக இருக்கணும். அப்போ எதில் நம்ம இது பண்ணுவோம்? சோடா வாட்டர் லைக் பன்னீர் சோடா, இந்த மாதிரி சோடா, ஏரியேட்டட் வாட்டர், கொக்கோ கோலா, அதுக்கப்புறமா வந்து ஃபேண்டா, மராண்டா இது எல்லாமே வந்துட்டு என்னதுன்னா லிக்விட் கேஸ். அதுக்கு பேர் நம்ம ஃபோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுமாதிரி கேட்டால் ஆன்சர் பண்ணிடுவீங்களா? சாலிட்னா கலர்ட் கேஸ், லிக்விட் சாலிட்னா சோல், பெயிண்ட்ஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறமா கேஸ் சாலிட் அப்படின்னா ஏரோசோல், சாலிட் லிக்விட் அப்படின்னா வந்து கர்ட், சீஸ் இது எல்லாமே இருக்கும். லிக்விட்னா நார்மலாக இருந்தால், கேஸில் லிக்விட் இருக்கிறது சில்லு நம்மளுக்கு படுற அந்த மிஸ்ட், ஃபாக், கிளவுட்ஸ். அண்ட் சாலிட் கேஸ் அப்படின்னா கேக், பிரெட். அப்புறம் லிக்விட் கேஸ்னால் சோப், லெதர் அண்ட் ஏரியேட்டட் வாட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃப்ரென்சஸ். ஸோ டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து சஸ்பென்ஷன், கொலாய்டல், சொல்யூஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நான் இதுவும் அப்படி தான், நான் சொல்கிறத வச்சு you can compare and study. Right, மூணுக்குமே I will put the diagram. மூணு இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு சஸ்பென்ஷன் ஃபர்ஸ்ட்டு, அடுத்து கொலாய்டல், அடுத்து சொல்யூஷன். ஸோ சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பர்ஷன் மீடியம் எல்லாத்துக்குமே இருக்குது, அப்புறம் டிஸ்பர்ஷன் ஃபேஸ் அதை நான் சொல்கிறேன். ஸோ சஸ்பென்ஷன் அப்படின்னா பார்ட்டிகல் சைஸ் இஸ் கிரேட்டர் தேன் 100 nm. பார்ட்டிகல் சைஸ் எப்படி இருக்கணும்? Colloidal is 1 to கொஞ்சம் சிறுசா 1 to 100 nanometer. ஓகே, இது லெஸ் தென் 100, ரொம்ப ஸ்மால். இந்த சொல்யூஷன்ஸை மைண்டில் வச்சுட்டு இப்போ இந்த டிஃப்ரென்சஸை பாருங்கள், யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ பார்ட்டிகல் சைஸ் இஸ் கிரேட்டர் தேன் 100 nm. ஸோ ஒவ்வொரு பார்ட்டிகல் சைஸும் கிரேட்டராக இருக்குது 100 nm, 1 to 100 nm, அது வந்து லெஸ் தென் 100 nm. ஃபில்ட்ரேஷன், செப்பரேஷன். இப்போ பெருசாக இதில் பார்ட்டிகல் இருக்குது சொல்யூஷனில். ஸோ இதில் ஃபில்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்குமா? இப்போ வந்து டீ நிறையா இருக்குது, டீ தூள் நிறையா இருக்குது, இங்கே வந்து பால். அப்போது இப்போ டீ தூள் தனியாக எடுத்துகிட்டு டீயை தனியாக ஊற்றிடுறோம் இல்லையா? ஸோ லைக் தட் சொல்யூஷன் கேன் பி ஈஸிலி பாசிபிளி ஃபில்டர் பை மீன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். இது கொஞ்சம் கொலாய்டல் கஷ்டம், ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஃபில்டர் ஆகிறதுலாம் ரொம்ப டிசால்வ் ஆகுது ஆகிட்டு மிச்சது இப்படி இருக்கும், அதனால் நம்ம பண்ண முடியாது. இது வந்து இம்பாசிபிள். ஸோ செட்டிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், நீங்கள் அதில் கலக்கிட்டு வச்சிங்கன்னா செட்டில் ஆன் டே ஒன் தனக்கு தானே செட்டில் ஆகிருக்கும்ல ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து செட்டில் ஆன் கான்ஃபிகரேஷன். இப்போ கான்ஃபிகரேஷன் மெத்தட்னா இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் போடுறோம் இல்லையா? ஸோ சென்ட்ரலில் எல்லாம் வந்து சுற்றி தேவையில்லாத அந்த அழுக்கு எல்லாமே தண்ணியில் கரைஞ்சி அந்த லைட்டஸ்ட் பார்ட்டிக்கல் தண்ணி மூலியமாக அழுக்காக வெளியில் ஏறினதுக்கப்புறமா நல்ல நீட்டான வாஷ்டான கிளாத்து நம்மளுக்கு கிடைக்குது. திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செட்டில் ஆன் கான்ஃபிகரேஷன். அதுதான் இதில் கொலாய்டலில் நம்ம செப்பரேட் பண்ண முடியும். கொலாய்டல் மெத்தட் அப்படின்னா இப்போ ட்ரெஸ்ஸில் டீ கரையோ இல்லை ட்ரெஸ்ஸில் ஏதாவது வேறு கரையோ பட்டுச்சுன்னா நம்ம தண்ணியில் அலசும் போது தட் இஸ் ஹெவியாக பார்ட்டிக்கல், அது வந்து என்னாகும் தண்ணியில் வந்து அப்படி கரைஞ்சி கீழே போயிட்டு நம்ம கிளாத் அப்படி நீட்டாக இருக்கும். தட் இஸ் செட்டில் ஆன் கான்ஃபிகரேஷன். அடுத்து டூ நாட் செட்டில். ஓகே, அப்பியரன்ஸ் வந்து இது ஒப்பேக்.
ஓகே. ஸோ இது டிரான்ஸ்லுவன்ட், இது டிரான்ஸ்பரண்ட். இந்த வந்து பெரிய பெரிய கல்லா போட்டோம்னா அதை பார்க்கவே முடியாது இல்லையா? இது டிரான்ஸ்லுவன்ட். பார்ஷியலி யூ கேன் see இது வந்து டஸ் நாட் ஷோ. டிஃப்யூஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிகல்ஸ் டிஃப்யூஸ் ஆகாது. ஏன்னா பெரிய பெரிய ஐட்டம்ஸ் இருக்கனால இங்கே ஸ்லோலி டிஃப்யூஸ் ஆகும், இங்கே டிஃப்யூஸ் ரேப்பிட்லி. ப்ரௌனியன் மூமெண்ட் வந்து இந்த ஜிக்ஸாக் மேட்டர், இது வந்து பார்ட்டிகல் பெரிய சைஸில் இருக்கிறதுனால மே ஷோ, இதில் ஷோஸ், இங்கே ட்ரியோ சொல்யூஷனில் மே ஆர் மே நாட் ஷோ. ஓகே. ஸோ நேச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஹெட்ரோஜீனியஸ், இதுவும் ஹெட்ரோஜீனியஸ், சொல்யூஷன் எனக்குமே ஹோமோஜீனியஸாக தான் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் பார்த்துக்கோங்க. சஸ்பென்ஷன், கொலாய்டல், சொல்யூஷன்ஸ் இது தான். ரைட். அடுத்து நான் இங்கே ஜெல் அப்படின்னு சொன்னேன், இங்கே ஜெல்லுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஜெல். ஸோ ஜெல்லுன்னா என்ன? ஜெல் அப்படின்னா ஜெல்ஸ் ஆர் கொலாய்டல் சொல்யூஷன் வித் liquid dispersed in solid. நான் ஏற்கனவே சொன்னதான். A gel is a semi-solid substance which can flow but not as freely as liquid. ஜெல் flow ஆகும் ஆனால் liquid மாதிரி போக முடியாது. With the gel, a solid makes a kind of network which trap the dispersed liquid and make it unable to flow freely. அதை அப்படியே ட்ராப் பண்ணி அதை அதுலேருந்து போக விடாமல் பண்ணும். Okay. So hair creams that are used to keep hair in place are gels that contain water and oil. அந்த water and oil சேர்த்து வச்சு அதை நம்ம பின் பண்ணுறதுக்கு பேர் தான் hair cream. Okay. Foam and solid foam அப்படின்னா என்னென்னா when gas dispersed in a liquid is called as foam. அது ஏற்கனவே சொன்னேன். Okay. So gas dispersed in solid is called as foam. Right. So bubbles, carbonated beverages, etc. are called as foams. Okay. Emulsion அப்படின்னா is a colloid of two or more immiscible liquid. Immiscible liquidனா ஒன்னோட ஒன்று கரையாத liquid where one liquid is dispersed into another liquid. This means one type of liquid particles get scattered into other. ஒன்று வந்து இன்னொன்று மேலே அப்படியே scatter ஆகி போகிறது. Okay. Emulsion அப்படின்னா it is a special type of mixture made by combining two liquid. அது வந்து ஒரு ரெண்டு liquid இருக்கு, அந்த ரெண்டு லிக்விடும் ஒன்னோட ஒன்று சேராமல் இருக்கிறதுக்கு பேர் தான் emulsion. Okay. The word emulsion come from the Latin word meaning to milk. Milk is one of the emulsion of fat and water. Okay. So the process of turning liquid mixture into an emulsion is called as emulsification அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ liquid mixture நம்ம emulsion மாற்றதுக்கு பேர் தான் emulsification. ஸோ emulsion ஏற்கனவே சொல்லி தந்த emulsionனா என்னன்ட்டுங்க liquid தான். ஸோ மில்க், பட்டர், க்ரீமு, எக் யாக்கு இது எல்லாமே வந்துட்டு இது தான். பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் காஃப் சிரப்ஸு, ஃபேஷியல் க்ரீமு, பெஸ்டிசைட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ஆல்சோ காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் emulsion. ஸோ டைப்ஸ் ஆஃப் emulsion, there are two liquid mixed can form two different types of emulsion. Oil and water mix பண்ணி இல்லை water and oil mix பண்ணி வர்றதுக்கு பேர் different types of emulsion. இது நமக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. Next we are getting into solid. Okay. So solid, liquid and gas, this is the main matter, right? Solid. So solid na enna? Solid na எப்பவுமே நம்மளுக்கு தெரியும், எப்பவுமே tightly packed இருக்கும், order mannerல இருக்கும். Okay. ஸோ சாலிட் எப்பவுமே டைட்லி wood எடுத்துக்கோங்களேன், இட் இஸ் அ டைட்லி பேக்டாக இருக்கும், ஆர்டர்லி மேனர், ஹெல்ட் டுகெதர் பை ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஒன்னோட ஒன்று நல்ல ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் இருக்கும். இப்போ wood எடுத்து நீங்கள் வெட்டினீங்கன்னா அது வளரும் போதே ரொம்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட ஒன்னோட ஒன்று செல்ஸ் இணைஞ்சு தான் இருந்திருக்கும். அந்த wood எடுக்கும் போது நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா ரொம்ப சிரமம். ஓகே. ஹாவ் ஜஸ்ட் எனஃப் கைனடிக் எனர்ஜி டு வைப்ரேட் ஆர் ரொட்டேட் அபவுட் தியர் ஃபிக்ஸ்ட் ப்ரொபோசிஷன். நீங்கள் அதை ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். கேனாட் மூவ் ஃப்ரீலி, தனக்கு தானே மூவ் பண்ண முடியாது. Why do solid have fixed volumes? Solid cannot be compressed as there is a little space. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ சாலிட் இருக்குன்னா ஒரு இதில் வந்து எல்லா ஸ்பேஸையுமே இதை ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கோம். இதோட செல்ஸோ மேட்டர்ஸோ ஆட்டம்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இட்ஸ் ஃபுல்லி பேக்டு, ரைட்? இதில் எந்த ஒரு ஸ்பேஸுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ சாலிட் கேனாட் பி கம்ப்ரெஸ்ட். இதை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. தட் இஸ் வெரி லிட்டில் ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் தட் ஆர் பேக்ட் close to each other. The distance between the particle வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். Hence they have fixed value. Okay. அடுத்து liquid. According to the kinetic particle theory of matter, the particles in liquid are not arranged in an orderly manner. பால் எடுக்கிறோம் இல்லையா, தண்ணி எடுக்கிறோம், ஏதோ ஒன்று ஊற்றுறோம். ஸோ எது வேணால் மேலே போகும், எது வேணால் ஆர்டராலாம் கிடையாது.
okay. They are held together by weak force of attraction. Solid மாதிரி strong force of attractions கிடையாது, ரொம்ப weak force of attractions have more kinetic energy than the particle of solid. சாலிடோட கைனடிக் எனர்ஜி நிறையா இருக்கும், ஏன்னா ஸ்பேஸ் இருக்கும், அதனால் அது வந்து மூவ் பண்ணுறதுக்கான இடங்கள் அதில் நிறையா இருக்கும். ஆர் ஃப்ரீ டு மூவ் த்ரூ அவுட் த மீடியம் பை கொலாடிங் ஈச் அதர். அதனால தான் அந்த கைனடிக் எனர்ஜி நிறையா ஆக்ட் ஆகுது. ஒன்று ஸ்பேஸ் இருக்கிறதுனால மூவ் பண்ணிவிட்டு பால்லாம் கொதிக்கும் போது தண்ணி கொதிக்கும் போது மேலே வருது, பிகாஸ் கீழே இருக்கிறது கீழே தான். இப்போ உடலாம் வந்துட்டு வச்சுருந்தீங்கன்னா கீழே இருக்கிறது மேலே வந்துட்டு மேலே இருக்கிறது கீழே வருமா? இல்லை. பட் ஆனால் தண்ணி கொதிக்க வைக்கும்போது கீழே இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் மேலே வந்து இட்ஸ் பாயில்டு, ஓகே, ஹீட் ஆகுது. So it has a more amount of space to enter, that makes the kinetic energy, okay. So how do liquid have fixed volume na? Liquid என்னைக்குமே fixed volume எடுக்காது, அது எதில் கண்டெய்னரில் வச்சுருக்கோமோ அதோட ஷேப் அதை எடுத்துக்கும். particles and liquid are slightly away from each other compared to solid. They are packed quite closer to each other. Moreover, the force of attraction between them helps to stay together. கொஞ்சம் இருக்கும். This thus liquid cannot be compressed as they have fixed volume. ஓரளவு கம்ப்ரெஸ் பண்ணலாம், ரொம்பலாம் பண்ண முடியாது. பண்ணோன்னா அதுக்கு மேலே அதை பண்ண முடியாமல் it only get burst or it move to other position, இப்படி தான் நடக்கும், ஓகே. ஸோ இதுதான் லிக்விட். அடுத்து கேஸஸ் ஆர் நாட் க்ளோஸ் டு ஈச் அதர் பட் ஆர் ஸ்ப்ரெட் ஃபார் அப்பார்ட் ஃப்ரம். நமக்கு எல்லாமே தெரியும், கேஸஸ் எப்பயுமே ஒன்னோட ஒன்று ரொம்ப பாண்டடாக இருக்காது, ரொம்ப ஃபாராக மூவ் ஆகும். ஆர் நாட் ஹெல்ட் இன் அ ஃபிக்ஸ் ப்ரொபோசிஷன். ஒரு ஃபிக்ஸ் ப்ரொபோஷனே கிடையாது, எதில் வேணால் எங்கே வேணால் போகும். ஹவ் வீக் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் இருக்கும், லெஸ்ஸர் தேன் லிக்விட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஹவ் அ லாட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் மூவ் ஃப்ரீலி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். நிறைய கைனடிக் எனர்ஜிஸ் இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகும். Why do gas not have fixed volume? Since the particles in the gases are not apart, there is a lot of space between them. So the force of bonding is not closer, so kinetic energy is very less in. have a lot of kinetic energies இருக்கும், இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனாலே மூவ் ஆகும். ஸோ kinetic energies ரொம்ப அப்ளை ஆகும், ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படின்ற போது சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ், திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். வால்யூமை பொறுத்த வரைக்கும் இட் ஹாவ் அ டெஃபினட் வால்யூம். இப்போது இதுதான் அப்படின்னா மர பெஞ்ச் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மர ஜாமான் இருக்குது, அதோட ப்ரொபோர்ஷன் வேல்யூம் அப்படி தான் இருக்கும், டெஃபினட் வால்யூம் மாறவே மாறாது. லிக்விட்க்கு வந்து இட் ஹாவ் அ டெஃபினட் வால்யூம் அக்கார்டிங் டு யர் container, okay. Gases do not have a definite volume. எந்த ஒரு வால்யூமும் கிடையாது, எங்கே வேணால் போகும், எங்கே வேணால் வரும். this is gases, okay. shape, it has a definite shape. என்ன ஷேப்பில் இருக்குமோ அது என்றைக்குமே இருக்கும். it do not have a definite shape, it do not have a definite shape. so compressibility அப்படின்னா it cannot be compressed, it cannot be compressed and it can be compressed to a some extent. இது வந்து can be compressed easily. ஆமாம் தானே, சாலிடை கம்ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அண்ட் லிக்விடை வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணால் ஓரளவு கம்ப்ரெஸ் பண்ணல, அதுக்கு மேலே முடியாது. கேஸஸ் கேன் பி கம்ப்ரெஸ்ட் ஈஸிலி, எப்படி கம்ப்ரெஸ் பண்ணாலும் அது ஈஸிலியாகவே ஓடிடும். டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் சாலிட் ஹாவ் ஹையர் டென்சிட்டி, தெரியும் எல்லாருக்கும். லிக்விட் ஹாஸ் அ வெரி லெஸ் டென்சிட்டி, ரொம்ப லீஸ்ட் டென்சிட்டி வச்சுருக்கிறது என்னதுன்னா கேஸ், ஓகே. ஸோ ஃப்ளூயிடிட்டி, இது டஸ் நாட் ஃப்ளோ இல்லையா, சாலிட் ஃப்ளோ ஆகுமா போட்டிங்கன்னா இல்லை. இது கேன் ஃப்ளோ, பார்ட்டிகல் ஸ்லைட் ஓவர் ஈச் அதர், ஈஸிலி மூவ் த்ரூ அவுட் த அவைலபிள் ஸ்பேஸ். எங்கே வேணால் மூவ் ஆகும், எந்த ஸ்பேஸ் இருந்தாலும் இதுக்குள்ளே கேஸ் ஓடி போயிடும். பேக்கிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இந்த பார்ட்டிகல்ஸ் ரொம்ப டைட்லி பேக்டாக இருக்கும், இது லூஸ்லி பேக்ட். இங்கே பேக்னஸ் அப்படின்றது ஒன்றுமே இருக்காது. பார்ட்டிகல்ஸ் மஸ்ட் ஃபார்தர் அப்பார்ட் வென் கம்பேர் டு சாலிட் அண்ட் லிக்விட். டிஃப்யூஷன் அப்படின்னா இட் டூ நாட் டிஃப்யூஸ், வைப்ரேட் இன் இட்ஸ் ஃபிக்ஸ்டு பொசிஷன்ஸ். டிஃப்யூஸ் ஆகாது. இட் கேன் பி டிஃப்யூஸ் ஈஸிலி. நம்ம ஏற்கனவே சொன்னேன் டிஃப்யூஷனாக லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா டிஃப்யூஸ் ஆகும். இந்த இடத்துல இது வந்து கேஸஸ்னால் இன்னும் நிறையா டிஃப்யூஷன் ஆகும். பட் இங்கே வந்து அந்த டிஃப்யூஷன்ஸ்லேயே டோட்டலாக இருக்காது, ஓகே. அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ், இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு மாலிகுல்ஸும் அட்ராக்டும் டைட்லி பாண்டட். அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஆர் நாட் ஸோ ஸ்ட்ராங். இங்கே வீக் ஆர் நெக்லிஜிபிள் ஃபார் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படின்னா போசஸ் வெரி லோ கைனடிக் எனர்ஜி, ஏன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. அண்ட் இங்கே வந்து லிக்விடில் வந்து ஹை கைனடிக் எனர்ஜி, அண்ட் இங்கே வந்து வெரி வெரி ஹை கைனடிக் எனர்ஜிஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் திரும்ப சொல்கிறேன், வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஹேஸ் அ டெஃபினிட் வால்யூம். இதுக்கு வால்யூம் கிடையாது, கண்டெய்னர் ஷேப்பை எடுத்துக்கும். அண்ட் டூ நாட் ஹாவ் அ டெஃபினிட் வால்யூம். ஷேப்பை பொறுத்த வரைக்கும் ஹாவ் அ டெஃபினிட் ஷேப்,
நாட் இங்கே வந்து எந்த ஒரு டெஃபினிட் ஷேப்பும் கிடையாது. இங்கேயும் அப்படி தான். இந்த கண்டெய்னர் இருக்குது, அதை எடுத்துக்கிற மாதிரி தான். கம்ப்ரெசபிலிட்டி, இட் கேனாட் பி கம்ப்ரெஸ். சாலிடாக கம்ப்ரெஸ் பண்ணால் உடஞ்சிரும். அண்ட் லிக்விட் வந்து ஓரளவு கம்ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைனா பொங்கிடும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இட் கேன் பி கம்ப்ரெஸ்ட், எவ்வளோ தூரம் வேணால் கம்ப்ரெஸ் பண்ணலாம். டென்சிட்டி, இட் ஹாஸ் அ ஹையஸ்ட் டென்சிட்டி. இங்கே ரொம்ப ரொம்ப லெஸர் டென்சிட்டி, இங்கே லீஸ்ட் டென்சிட்டி. ஃப்ளூடிட்டினா do not flow. இங்கே வந்து ஃப்ளோ ஆகும், பட் ஆனால் ஸ்லைடா. ஓகே, ஈஸிலி மூவ் த்ரூ அவைலபிள் ஸ்பேஸ். பேக்கிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், டைட்லி பார்ட்டிகல்ஸ் பேக் ஆகும். இங்கே லூஸ்லி, இங்கே பார்ட்டிகல்ஸ் மட் ஃபார்தர் அப்பார்ட். டிஃப்யூஷன் வந்து இங்கே do not diffuse, vibrate in fixed positions, cannot diffuse, can be diffused and diffused very easily. ஓகே, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பற்றி இன்னொன்னா, இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ், பாண்டிங் நிறையா இருக்கும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஆர் நாட் ஸோ ஸ்ட்ராங் ஆஸ் இன் சாலிட் and weak or negligible attractive forces. Kinetic energy பொறுத்த வரைக்கும் possess low kinetic energy due to a very less space, and high kinetic energy and very high kinetic energy. Okay guys, that's all about properties of matter 1 and 2 classes முடிஞ்சது. Thank you guys. Use my code SRG10 and get 10% discount, and subscribe for Unacademy and click the bell button for the updates you wanted to have. Thank you. Let us crack TNPC along with Unacademy.